Hello friends, welcome back to our channel Techivings Technology. So இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூ ஓப்பனிங் ஃப்ரம் அசென்ச்சர் வந்திருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரோடு, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ், சேலரி பேக்கேஜ், லொக்கேஷன், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணுறதுன்ட்டு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு கால் லெட்டரும் ஜென்ரேட் ஆகும் ஃப்ரம் தி கம்பெனி. ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா அசென்ச்சர். ஜாப் ரோல் வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட். குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் எனி ஸ்ட்ரீம் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எம்சிஏ எம்எஸ்சியில் வந்து சிஎஸ்ஐடி மட்டும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 65% த்ரூ அவுட்டாக இருக்கணும். அண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 2022 and 23 இஸ் எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது ஒரு ஃப்ரெஷருக்காக ஓப்பனிங். சேலரி பேக்கேஜ் இஸ் 4.6 LPA. ஜாப் லொக்கேஷன் இஸ் பேன் இண்டியா. ஸோ பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, மும்பை, பூனே, கொல்கட்டா. ஓகேங்களா? அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி அண்ட் க்ளவுடில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் எனி ஒன் ப்ரோக்ராமிங் நாலேஜ் வந்து உங்களோட அசஸ்மெண்ட்ஸை கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ இதுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கோம். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசென்ச்சரோட வெப்சைட்குள்ளே போயிடும். அங்கே போய்ட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உடனே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணலாம்னு நினைக்கும் போது உங்களுக்கு சர்வர் இஷ்யூஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ லிங்க் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு, ஓப்பனிங்ஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப் பேஜு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு 1 செகண்ட் ஸோ எல்லாம் எலிஜிபிலிட்டி, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்கில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அதான் நீ கேன் அப்ளை. ஸோ ஜஸ்ட் நான் அப்ளை நவுன்னு கொடுக்குறேன். ஸோ 2 ஆப்ஷன் வரும். ஐ ஹேவ் அன் அக்கௌண்ட், ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட். சப்போஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஐ ஹேவ் அன் அக்கௌண்ட்குள்ளே போய் உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஐ எம் நாட் லாகவுட் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்கள் நேம் எப்படி நீங்கள் இது பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுறது எப்படி கிளியராக இருக்கணும், எந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் நேம், மிட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்ன்றது இருந்தே ஆகணும். ஸோ ஒன்று ஃபில் பண்ணாமல் இல்லைனா வந்து அட்லீஸ்ட் மினிமம் 2 கணக்கு கண்டிப்பாக ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? மினிமம் 2 or more கேரக்டர்ஸ் ஷுட் பி தேர். ஓகே. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். ஒரு டபுள் இருக்கிறது இல்லை, ஸ்லாண்டிங்காக இருக்கிறது, டல்லாக இருக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. அண்ட் கவர்மெண்ட் கார்டு, பான் கார்டு கூட எப்படி இருக்கணும்ன்ட்டு ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் பேன் கார்டு இருக்கக்கூடாது, நார்மல் இதுமாதிரி சைஸ் பேன் கார்டு தான் இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரிஞ்சிடோன்னே நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் ப்ராசஸ்க்கு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜாப் ரோல் பார்த்துக்கணுன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து கீழே ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இதுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? வியூ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ் கேட்குற வந்து ஜாப் போர்டுன்னு கொடுத்துக்கோங்க. அந்த ஜாப் போர்டு என்னன்னு கேட்டால் அதர்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இது நான் ஒரு கேண்டிடேட்க்கு ஃபில் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து ஃபுல் நேமாக தான் கொடுக்கணும். ஸோ உங்கள் ஃபாதர் நேம் நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் லாஸ்ட் நேமில். ஓகேங்களா? ஸோ தென் உங்களோட யூனிவர்சிட்டி நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ அண்ட் தென் உங்களோட மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்கள் ப்ரைமரி கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ புது மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் இருக்கா அதில் எஸ்னா எஸ் கொடுக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அண்ட் தென் ஜெண்டர் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ சிட்டி நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் உங்களோட எஜுகேஷன் ஹையர்ஸ்ட் எஜுகேஷன் கேட்குறதுக்கு ஸோ அண்டர் கிராஜுவேட் இருந்தால் அண்டர் கிராஜுவேட் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கொடுத்துக்கோங்க. போஸ்ட் கிராஜுவேட் கொடுக்குறதா இருந்தால் போத் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் மென்ஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ இல்லை நான் வந்து அண்டர் கிராஜுவேட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பிடெக்னா பிடெக் கொடுத்துக்கலாம். எம்சிஏ எம்எஸ்சி எல்லாமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. எம்சிஏ எம்எஸ்சி அவங்க போத் போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் தென் காலேஜ் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் பிரான்ச். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மெக்கானிக்கல் நீங்கள் எந்த பிரான்ச்சோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ and then year of passing and percentage. And then CGPA percentage or CGPA கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். பட் நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்காக ஸோ நோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் ஸ்கில்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லை ஜாவாவில் ஒரு C++ நாலேஜ் இருந்தால் அதை கொடுத்துக்கிட்டு அண்ட் தென் ஹவு டு யூ யூஸ் இட்னு கேட்கும். ஸோ நீங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட் அண்ட் ஜாப்னு கொடுத்துக்கலாம். செகண்டரி ஸ்கில்ஸ் கொடுக்கலான்றது உங்களோட விஷ் தான். உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம் செகண்டரி ஸ்கில்ஸ் கூட. ஸோ ஜஸ்ட் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் C++ன்ட்டு. அண்ட் ஹவு டிட் யூ யூஸ்ன்னு கேட்குறாங்க. காலேஜ் ப்ராஜெக்ட் அண்ட் ஜாப்னு கொடுத்துக்கலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மேண்டேட்ரி கிடையாது நீங்கள் அங்கே ஃபில் பண்ணணுன்ட்டு. சப்போஸ் நீங்கள் சர்டிஃபிகேஷன் வச்சுருந்தால் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துக்கோங்க. ஃபாரின் லாங்குவேஜஸ் படிச்சிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? படிச்சிருந்தா கொடுங்க. ஸோ ஜாப் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சென்னை பெங்களூர் உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸ் ரேஞ்சில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதர் டீட்டெயில்ஸ் டிட் யூ கம்ப்ளீட் யுவர் 11th degree within the stipulated duration of டிகிரின்னு கேட்குறாங்க. எஸ். ஸோ அதுக்கு மெயின் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு பிஇ எடுத்திங்கன்னா 4 yearsல முடிக்கணும்னா அது 4 yearsல கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2018 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2022 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் அரியர் வச்சு 2023 முடிச்சா கூட யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 4 yearsல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. ஸோ நான் எஸ்ன்னு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் பேக்லாக்ஸ் நோன் கொடுத்துக்கோங்க. பேக்லாக்ஸ் இஸ் நாட் எலிஜிபிள். அசென்ஷியல் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்களா கேட்டுருக்காங்க. நோன் கொடுத்துக்கோங்க. ஹேவ் யூ அப்பியர் ஃபார் அசஸ்மெண்ட் ஃபார் லாஸ்ட் 3 months கேட்குறாங்க. நோன் கொடுத்துக்கோங்க. மெயினாக லாஸ்ட் 3 monthஸில் நீங்கள் அசஸ்மெண்ட் ஆர் எனி திங் அசென்ச்சர் ரிலேட்டட் நீங்கள் எதுவுமே அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது இன்டர்வியூஸ் எல்லாம். நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துக்கோங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் ஃபைனல் இயர் செமிஸ்டர். ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. 2023 நோ கொடுத்துக்கலாம். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் டேட்டும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அண்ட் தென் உங்களோட சிவி உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம். தென் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீட் அண்ட் கிளியராக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்தால் பெஸ்ட்டாக. உங்களோட கவர்மெண்ட் ஐடி கார்டு மென்ஷன் பண்ணணும். பேன் கார்டு கொடுக்கணும். பேன் கார்டு நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் பேன் கார்டு கூட நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேன் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பேன் கார்டு அப்லோட் பண்ணிட்டோன்னே வந்து உங்களுக்கு டிசபிலிட்டி கேட்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டிசபிலிட்டி மென்ஷன் பண்ணிக்கோங்க. நோன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டிக்ளரேஷன் கேட்கும். எல்லாமே இந்த அக்னாலேஜ்மெண்ட் எஸ் ஐ அக்ரின்னு கொடுத்துக்கோங்க டோட்டலாக. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு கம்பெனி பாலிசிஸ் தான். நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுட்டு கூட நீங்கள் எஸ் ஐ அக்ரி கொடுக்கலாம். ஸோ அண்ட் தென் கிவ் சப்மிட். ஸோ எல்லாம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இல்லைன்னா கோ அண்ட் பேக் அண்ட் எடிட் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கப்போ கன்ஃபார்ம்னு கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடுன்றது உங்கள் மெயில் ஐடிக்கு வரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த கோடை போட்டு வெரிஃபைன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மெயில் ஐடியும் வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் ஐடி. அது நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வரும் நீங்கள் இது வெரிஃபிகேஷன் கோடு அப்ளை பண்ணோன்னே. அண்ட் தென் ஒரு 2 weeks உங்களுக்கு கால் லெட்டர்ன்றது ஜென்ரேட் ஆகிடும் ஃப்ரம் தி கம்பெனி.
ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட பேன் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டீட்டெயிலான ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு ஃப்ரெஷருக்கான ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு நம்ம யூடியூப் சேனல்லையே லிங்க் போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணாவே போதும். ஸோ உங்களுக்கு அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃப்ரெஷருக்கு ஆட் பண்ணணும், எது ஆட் பண்ணக்கூடாது, எது ஹைலைட்டடாக நீங்கள் மென்ஷன் பண்ணணுன்ட்டு டீட்டெயில் ரெஸ்யூம் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், கரியர் கைடன்ஸ், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ், டெக்னிக்கல் நாலேஜ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஹெச்ஆர் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எதர் கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி அவங்கக்கிட்ட உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரெஷர்ஸ்க்காக என்னென்ன ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு கரண்ட்டான்ட்டு நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணுன்னா நம்ம யூடியூப் சேனல் டெக்கிவிங்ஸ் டெக்னாலஜியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ உடனே உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் பெல் ஐக்கானை ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் ஓப்பனிங்ஸ். அப்போ தான் நீங்கள் உடனே நீங்கள் அப்ளையும் பண்ண முடியும் ஃபார் திஸ் ஓப்பனிங். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.